ஹலோ வணக்கம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடே ஸ்டாரி. இந்த ஸ்டாரி வந்து எஸ்டர்டே என்னோட கலரி பையட் மாஸ்டர் மஹேன் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஸ்டாரி வந்து சின்ன வயசுலேருந்து எங்க அம்மாவுமே எங்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்த ஒரு ஸ்டாரி தான். ஸோ ஃபெல்ட் லைக் ஷேரிங் இட் வித் யூ கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டாரி. ஸோ இந்த ஸ்டாரி வந்து எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்துலலாம் ராஜாலாம் இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப வீரமா இருப்பாங்க. ஸோ ஒரு சிங்கம் வந்து வருது. அந்த சிங்கத்துக்கு கூட வந்து இந்த ராஜா வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சிட்டாலுமே ஆனா அவரோட கட்ட விரல் வந்துட்டு அந்த சிங்கம் வந்து கடிச்சு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி கட்ட விரல் கடிச்சு சாப்பிட்டோம். ராஜாக்கு வந்து ரொம்ப கோபமா அவர் வந்து அந்த சிங்கத்தை வந்து கருவிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த அமைச்சர் வந்து சொல்றாரு, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு. இந்த ராஜாக்கு வந்து கோவம் வந்துருச்சு, என் கட்ட விரல் போயிருச்சு, நீ என்ன எல்லாம் நடக்கிறது நன்மைக்குன்னு சொல்லிட்டு இந்த அமைச்சரை வந்து போயிட்டு கூலி போட்டு கீழே போட்டு ஜெயில அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு அப்புறம் இந்த ராஜாவும் எப்படி நாட்கள் போகுது, கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு இருக்கு. போயிட்டு இருந்துட்டோடனே ஒரு நாள் வந்து ராஜா மறுபடியும் காட்டுக்குள்ள போறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு டீம் ஆஃப் ஹண்டர், இந்த காளிகெல்லாம் நரபலி கொடுப்பாங்களே, ஹண்டர் வந்துட்டு ராஜாவை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டோடனே வந்துட்டு அவங்க வந்து நரபலி கொடுக்க போறாங்க. நரபலி கொடுக்க போறப்ப என்ன நடக்குதுன்னா, ராஜா வந்து நரபலி கொடுக்க போக முடியல. ஏன்னா வந்து ராஜா வந்து கட்ட விரல் இல்ல. அவங்களோட ரூல்ஸ் படி பார்த்தா வந்து ஒரு பெர்ஃபெக்டான மனுஷனை மட்டும் தான் அவங்க வந்து நரபலி கொடுக்க முடியும். அப்போ வந்து ராஜா வந்து தப்பிச்சு வந்துட்டாரு. வந்துட்டோடனே ராஜா வந்துட்டு ஜெயில அந்த அமைச்சரை வந்து கூப்பிட்டு, நீ சொன்ன மாதிரி எல்லாம் நல்லதுக்கேதான் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அதுவும் நல்லது, நான் ஜெயில இருந்ததும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நான் உங்க கூட வந்திருந்தா என்னைய வந்து பலி கொடுத்துருப்பாங்க. நல்ல வேலை நான் ஜெயில இருந்தனால என்னைய அவங்க பிடிக்காம போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ வாழ்க்கையில வந்து எது நடந்தாலுமே ஒரு நல்லதுக்காக தான். இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் தட் ஹேப்பன். இது வந்து ரியலான ஒரு இன்சிடென்ட். ஸோ இந்த இந்த இன்சிடென்ட் என்னன்னா, இந்த ஃபேமிலி வந்து ஒரு பிசினஸ் செய்யறாங்க. ஸோ அந்த பிசினஸ் வந்து நொடிச்சு போகுது. நொடிச்சு போயிட்டோடனே அந்த ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, இதெல்லாம் நல்லதுக்காக அப்படின்னு. ஆனா வந்து அந்த வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் வந்து இந்த இந்த மருமகளை வந்து ஏசுறாங்க, என்ன இப்படிலாம் பேசுறாரு. அண்ட் இந்த வேலை நொடிச்சு போனால இந்த மேன் வந்து என்ன பண்றாங்க, இந்த குடும்ப தலைவர் வந்து அவர் வந்து இன்னொருத்தங்க கிட்ட வேலைக்கு போறாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்ச நாள் ஒரு 10-15 வருஷம் கழிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவர் வந்து இறந்து போறாரு. என் பிள்ளைங்க எல்லாம் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுல என்ன நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, இவர் வந்து வேலைக்கு போனனால மலேசியால தான் இந்த சொக்சோ, இந்த பென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அவர் வேலையில இருக்கப்ப இருந்தனால அவருக்கு வந்து அந்த சொக்சோ கிடைச்சிச்சு. அந்த சொக்சோ காசை வச்சுதான் இந்த குடும்ப தலைவி வந்து அதுக்கு வரைக்கும் அந்த ஃபேமிலி வந்து பாத்துக்கிட்டாங்க. ஸோ அன்னைக்கு அவங்க சொன்னது எல்லாமே நல்லதுக்காகன்றது எவ்வளோ வந்து உண்மையா இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த ஸ்டாரியில இருக்கு. திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டாரி. ஸோ லைஃப்ல எது நடந்தாலுமே வந்து இது பார்க்க இப்போ நல்லது இல்லாம இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல அதுதான் த பெஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் டைம் வில் ரியலி ஆன்சர் ஆல் யோர் கொஸ்டின். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.